சாஃப்ட்வேர் டெவலப்பர்லேருந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லைங்க. இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ரூட்டு பிஎம்பி சர்டிஃபிகேஷனை எப்படியாவது பண்ணணுங்கிறது. ஸோ அதுக்காக ஆண்ட்ரூ ராமதயாள் அப்படிங்கிறவரோட கோர்ஸை நான் யூடமிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் யூடியூப்பில் அதுக்கு முன்னாடி அவரோட வீடியோஸோட ரிவ்யூ கமெண்ட்ஸ் நிறையா படித்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தனால ட்ரை பண்ணேன். இதை 2 months டெடிகேஷனோட படித்தேங்க. நிறைய நோட்ஸ் எடுத்தேன், எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணேன். மார்க் எக்ஸாம்ஸ் ரியலி டஃப்பாக இருந்தது. பட் ஆக்சுவல் எக்ஸாம்ஸ் அதனாலேயே என்னவோ தெரியல, எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தது. பட் டைமிங் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. ஹஸ்பண்ட் நடுவில் அப்பப்போ சேட்டை வேறு, ஐ லவ் யூன்னு எழுதி வச்சு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணேன். இருந்தாலும் விடாமுயற்சியாக எல்லாத்தையும் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறையா கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமேட்டு இந்த எக்ஸாம்ஸை கொடுத்தேன். இதுக்கு இவிஎம் ஃபார்முலாஸ், அஜைல் மெத்தடாலஜி, வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி, ஃபார்ட்நைன் ப்ராசஸ், கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்னு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கும் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிஎம்பி கோர்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஆண்ட்ரூ ராமதயாளோட 35 hours கோர்ஸ் எடுத்தால் தான் நமக்கு பிடியூ கிடைக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு. ஸோ அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செக்ஷன் 9 இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணால் அதுவே முக்கால்வாசி எக்ஸாம் கொஷின்ஸை கவர் பண்ணிடுதுங்க. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு தெரிஞ்சுது, நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸாம் கொடுத்துருந்துருக்கலாம், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்க தேவையில்லை. கடைசியாக தோணுச்சு, நான் பாஸ் ஆகிட்டேன், ப்ராஜெக்ட் மேனேஜரும்